காசி நாட்டில் ஏழை அந்தணன் ஒருவன் பசி தாகத்தால் அலைந்து கொண்டு இருந்தான். பகவான் அவனிடம் அன்பு கொண்டு ஒரு கிழவன் போல் வேடம் கொண்டு அவனிடம் பரிவுடன் நீ ஏன் மிகவும் துன்புற்று அலைந்து திரிகிறாய் என்று கேட்டார். பிக்ஷை பெறுவதற்கு என்று சொல்லி கிழவரை அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினான். அவரும் அவனை சத்யநாராயண விரதம் செய்யும்படி கூறி அதன் முறையையும் உபயோகித்து மறைந்தார். அந்தணன் அதை செய்வதாக உறுதி கொண்டு பிட்சைக்காக நகருக்கு சென்ற போது மிக அதிகமான பொருள் பெற்றான். அதனை கொண்டு உற்றார் உறவினருடன் சத்யநாராயண பூஜையை நன்றாக செய்தான். அவன் துன்பம் நீங்கியது, செல்வந்தன் ஆனான். பின்னர் இதை விடாது செய்து இறுதியில் முக்தியை பெற்றான். அந்தணன் இந்த பூஜையை செய்து வரும் காலத்தில் ஒரு நாள் விறகு வெட்டி ஒருவன் தெருவாய் விறகு விற்று கொண்டு வந்தான். தன்னையும்